எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து வசனத்தை வாசித்து தேவனுடைய வருகை குறித்து யோசிப்போம். சகரியா புஸ்தகம் 14வது அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிப்போம். அந்நாளிலே அவருடைய பாதம் கிழக்கு எருசலேமுக்கு எதிராக இருக்கிற ஒலிவமலை மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடுமையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராய் பிளந்து போகும். அதனாலே ஒரு பகுதி வடபக்கத்திலும் ஒரு பகுதி தென் பக்கத்திலும் சாயும். அப்பொழுது என் மலையின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள். மலையின் பள்ளத்தாக்கு ஆசால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களிலே பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடி போனது போல ஓடி போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார். தேவரோடு எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். எப்போ வருவாங்க? உலகம் முடியணும். அதுக்கு முன்னாடி 1000 வருஷ அரசாட்சி நடக்கணும். இப்போ இயேசு வரும்போது ஒலிவமலை ரெண்டாக பிளந்து அந்த அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியில் பாதுகாப்பாக இறந்த ஜனங்க தப்பி கொள்ளும்படியாய் ஒரு போக்கை உண்டாக்குகிறார். ஆகவே ஒலிவமலை ரெண்டாய் பிளந்த பின்னாடி 1000 வருஷ அரசாட்சி எப்படி நடக்கும்? ஆகவே இந்த வருகை தேவனோடு எல்லா பரிசுத்தவான்களும் எப்போ வராங்க? உலகம் முடியும் போது, தேவரீர் வரும்போது மரித்த கிறிஸ்துவுக்குள் மரித்த பரிசுத்தவான்களே தேவன் கொண்டு வந்து பூமியில் மரித்த பரிசுத்தவான்களை உயிரோடு எழுப்பி தேவனுக்காக சாட்சியாய் வாழ்ந்த பூமியில் பரிசுத்தவான்களை மறுரூபமாக்கி எடுத்து கொள்ளப்படுவார். உலகம் முடியும் போது தான் வருவார். அதுக்கு முன்னாடி உலகம் முடிவு பரியந்தமோ சகல நாட்களும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்சு சாத்தானுடைய அந்திகிறிஸ்து ஆட்சி 7 வருஷம் முடிஞ்சு அதுக்கு பின்னாடி முத்திரையெல்லாம் உடைத்து யுத்தத்தை நடத்தி முடித்து கோகு மாகு யுத்தம் 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்சு அந்திகிறிஸ்து கோமாளி ரோமாபுரி கோமாளி கையில் உலகம் போகும் 7 வருஷம். அந்த ஆட்சி முடிஞ்சு பிறகு முத்திரையெல்லாம் உடைத்து கோகு மாகு யுத்தம் கடைசி. இது வேதத்தில் 1வது யுத்தம் 2வது யுத்தம் 3வது யுத்தமெல்லாம் கிடையாது. இயேசு சொன்னது உலகம் முடியல நடக்கிற கடைசி யுத்தம் தான். அதுக்கு முன்னாடி இந்த யுத்தங்களும் பஞ்சங்களும் கொள்ளை நோய் எதனால் வருகிறது? தேவன் அதை எதிர்பார்த்து காத்திருக்கிற ஜனங்களுக்கு அடையாளத்துக்காக வருகிறது. அதே போல் இப்போ மண்ணுக்காக பொண்ணுக்காக பதவிக்காக ஜாதிக்காக உயர்வுக்காக தாழ்வுக்காக இயேசு ஏற்றுக்கொண்டு இயேசு சொன்னபடி நடக்காது அப்படினால் சத்துருக்கள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு விழுகிறார்கள். அமெரிக்கா தேசம் சாத்தான் கையில் சிக்கி கொண்டது. இஸ்ரேல் தேசமும் பிசாசின் கையில் சிக்கி கொண்டது. ஆகவே இந்த 2 தேசத்தையும் தேவன் என்ன செய்யணும்? மனம் திரும்ப தேவன் அவங்களுக்கு தங்களுக்கு தாங்களே வெட்டுண்டு விழுவார்கள். ஆகவே மனம் திரும்பாவிட்டால் வேதத்தின்படி இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லி எல்லா ஜனத்தையும் நேர்த்தியாய் செம்மையாய் நடத்தணும். அறிவாளி புத்திசாலி எல்லாரையும் காப்பாற்றணும். இல்லாவிட்டால் தன்னைத்தானே காப்பாற்ற முடியாத சூழ்நிலை வரும். ஒரே பூகம்பம், எல்லா வீடும் எல்லா ஆட்சி அதிகாரத்தையும் குழி தோண்டி புதைச்சி விடும். ஒரே ஒரு கொள்ளை நோய் 1 கோடி பேர்த்த சுடாமலே சுடுகாட்டுக்கு கொண்டு போய் சுட வைத்து விடும். ஆகவே தேவனுடைய வார்த்தை விரோதமாக எழும்புகிற இந்த அரசாங்கங்கள் ஆணவமோ இராணுவமோ தேவனுக்கு தேவையில்லை. தேவனுக்கு தேவை அன்பும் பாசமும். தேவனுடைய வாக்குத்தத்தை கேட்டு தேவனுடைய பிரமாணத்தின்படி வாழும்போது தான் தேவன் நமக்கு 1000 வருஷ அரசாட்சி கொடுப்பார். யுத்தம் இல்லை, ரத்தம் இல்லை. தேவனுடைய வாக்குத்தத்தை விசுவாசிக்கும் போது 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்ச பின்னாடி தான் இந்த வருகை வரும். தேவன் உலகம் முடியும் எதிர்பார்த்து கொண்டு இருப்பார்கள். இறுதியும் சோர்ந்து போகும். அது நீயும் நானும் நினைக்கிற மாதிரி நடக்காது. ஆகவே அது தேவனுடைய காலத்தில் தேவனுடைய கரத்தில் உள்ளப்பட்ட காரியம். ஆகவே நம்ம 1000 வருஷ அரசாட்சியாக காத்திருப்போம். 1000 வருஷ அரசாட்சியில் இயேசு எருசலேமில் இருந்துட்டு ராஜாவாக இருக்கிறேன் வந்து பாருங்கள்லாம் என்பதெல்லாம் இல்லை. உலகம் முடிவு பரியந்தம் நமக்குள்ளே இருப்பார். கிறிஸ்து நமக்குள்ளே இருப்பதை அந்நாளில் அறிவீர்கள். ஆகவே 1000 வருஷ அரசாட்சிக்கு தான் முதல்ல தேவன் ஆயத்தப்படுத்தணும். இந்த உலகம்
இனி ஒரு பெரிய யுத்தம் நடந்து, மூன்றாவது யுத்தம் நடந்து உலகமெல்லாம் அழிஞ்சு அப்புறம் 1000 வருஷ அரசாட்சி நடக்கிறது இல்லை. முதல்ல 1000 வருஷ அரசாட்சி நடந்து தான் இயேசு சொன்ன யுத்தமும் பூகமும் கொள்ளை நோயும் பஞ்சமும் உலகம் முடியும் போது அதுதான் இதுவரைக்கும் கண்டிராத யுத்தங்களும் பஞ்சங்களும் கொள்ளை நோயும் பூமி அதிர்ச்சியும். இப்போ நடக்கிற இந்த சூரிய வெப்பங்கள், இந்த பூகம்பம், இந்த பஞ்சம், இந்த யுத்தமெல்லாம் சின்ன சின்ன அடையாளங்கள். ஜனங்களுக்கு தேவன் அப்போ எச்சரிக்கிற ஒரு அதிசயமான காரியம், ஒரு அழிவான காரியம். தேவனை சார்ந்து வாழும்போது யூதருங்க எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுதான் மேசியா என்று அங்கீகரிக்கிறாங்களோ அப்பொழுதுதான் 1000 வருஷ அரசாட்சி ஆரம்பிக்கும். ஆகவே தேவன் இன்னும் காலத்தையும் நேரத்தையும் புறஜாதி நிறைவாகணும். நிறைவான உடனே புறஜாதிக்கு ரட்சிப்பு நிறுத்தப்படும், யூதர்களை திருத்தப்படும். ஆகவே யாக்கோபின் அவபக்தி நீக்கி தேவன் யூதர்களை தெரிந்து கொள்வார். உலகெங்கும் யூதருங்க இஸ்ரேல் நாட்டுக்காக போராட வேண்டியதில்லை, தேவனுடைய ரட்சிப்புக்காக, தேவனுடைய சுவிசேஷத்துக்காக. 1000 வருஷ அரசாட்சியில் யூதருங்க ராஜாவாக இருப்பாங்க, புறஜாதி ஆசிரியர் இருப்பாங்க. இயேசு நமக்குள்ளே வாசமாக இருப்பார். இயேசு காணக்கூடிய நிலையில் எருசலேமில் உட்காந்துக்கிட்டு ராஜாவாக இருப்பார் என்று அநேகர் சொல்லுகிறார்கள். அது முற்றிலும் தப்பு. இயேசு உலகம் முடியும் போது தான் வருகிறார். இந்த உலகம் நம்ம தான் ஆட்சி செய்ய போகிறோம். கிறிஸ்துவுக்குள்ள அவனவன் திறமைக்கு தக்க தாளந்து 5 பட்டணத்துக்கு 10 பட்டணத்துக்கு அதிகாரியாக தேவன் வைப்பார். ஆகவே இந்த வாக்குத்தத்தை விசுவாசிப்போம், அறிந்து கொள்வோம், புரிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம். 1000 வருஷ அரசாட்சிக்காக காத்திருப்போம். தேவன் நமக்கு தருவார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.